நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவோம், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசாம வந்து வேலைக்கு போ, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்பார்க்ன்றது வந்து எந்த மாதிரி சொல்ல வரீங்க பசங்களுக்கு? அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை காலேஜ் முடிச்சு ஸ்பார்க் வந்து ஒவ்வொரு ஏஜ்லேயோ இல்லை ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லேயோ மாறலாம் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது எல்லா ஏரியாஸை பற்றி சொல்லணும். இது படிக்கிறதுனால இது நல்லது கெட்டது நடக்கும், இது படிக்கிறதுனால இந்த மாதிரிலாம் இருக்கும், நம்ம என்ன மாதிரி சர்வீஸை கொடுக்க போகிறோம், என்ன மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்க போகிறோம், இல்லை என்ன மாதிரி வேலையை நம்ம செய்ய போகிறோம், அது யாருக்காக செய்ய போகிறோங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு ஹாய் காய்ஸ், ஃப்ரீ டாக்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஃப்ரீ டாக்ஸ் தமிழ் சேனல் எதுக்காக நம்ம கிரியேட் பண்ணோம் அப்படின்ற நோக்கம் என்னன்னா, நிறைய பேரை வந்து நம்ம பேச வைக்கிறோம். நிறைய பேரை பேச வச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த தனித்தன்மை திறமைகள்லாம் வந்து உங்களுக்கு வெளிப்படுறதுக்காகவும் இந்த சேனலை வந்து நாங்கள் கிரியேட் பண்ணியிருக்கோம். இப்போ எதுக்காக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னா, திவாகர் பத்மராஜ் அப்படின்னு அந்த கிராமத்தில் இருக்காரு. அவர் வந்து என்னன்னா ஒரு ஐடி ஃபீல்டு, ஐடி கம்பெனி வச்சு நடத்துவார். ஸ்டார்ட் அப் கம்பெனி தான். பட் இருந்தாலும் ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயத்த செஞ்சுட்டு வர்றாரு, நிறைய விஷயங்கள் செய்கிறாரு. இப்போ அவரை பற்றி நம்ம வந்து டீட்டெயிலாக அவர்கிட்ட பேசுவோம். அவர்கிட்ட நிறைய நாலேஜ் இருக்குது, அதை நம்ம வந்து எப்படியாச்சும் அவர்கிட்ட இருந்து வாங்கி டெலிகாஸ்ட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரீ டாக்ஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா நான் கேட்கலான்ட்டு. அவர் இங்கே தான் இருக்காரு, நம்ம பேசலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு பேட்டிலேயே எல்லா நாலேஜும் கொடுத்துட முடியாது. அதனால வந்து அப்பப்ப வந்து சந்திச்சு பேசலாம்னு சொல்லியிருக்காரு நண்பர் தினேஷ். ஸோ இந்த சேனல் ஸ்டார்ட் பண்ணும்போது எங்களுடைய, அதாவது எல்லாரும் வந்து சேனல்ஸ் ஸ்டார்ட் பண்றாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபன் இருக்கும், ஏதாவது ஒரு ஜாலியாக ஏதாவது டாபிக்ஸ் இருக்கும், அந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி ஐடியா வந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணும்போதே வந்து பிகினிங்லேயே வந்து ஒரு முடிவு எடுத்தோம். அதாவது நம்ம எதை பண்ணாலும் அது 4 பேருக்கு வந்து ஒரு நாலேஜ் கொடுக்கணும், அதாவது அறிவை வளர்க்கணும். இல்லைன்னா அவருடைய வேலை வாய்ப்பு, கல்வி, வாழ்வாதாரம், தொழில் வளர்ச்சி, இந்த மாதிரி பொதுவான விஷயங்கள் வந்து அவங்களுடைய வளர்ச்சிக்கு உதவியா இருக்கணும் மக்களுக்கு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஒரு இது. ஏன்னா நம்ம வந்து இந்த சேனல்ல இன்னைக்கு இதை ப்ராட்காஸ்ட் பண்றோம், டெலிகாஸ்ட் பண்றோம்னா இது வந்து அடுத்தடுத்த ஜெனரேஷனுக்கு கூட யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த காணொலி எல்லாம் அந்த மாதிரியான ஒரு எல்லாருக்கும் ஒரு உதவியா இருக்கக்கூடிய ஒரு இதுவா பண்ணணும்னு சொல்லி நான் என்னுடைய எண்ணத்தை தினேஷ் அவர்கிட்ட சொன்னேன். அவரும் வந்து இப்போ இப்ப ஒரு 2-3 வருஷமா நாங்க ஒன்னா சேர்ந்து பயணிச்சுட்டு இருக்கோம். ரொம்ப திறமையான வீடியோ எடிட்டர் அவரு. ஸோ நிறைய வந்து ஒரு இல்லை அது மாதிரி நிறைய பேர் சக்சஸ், அதாவது பார்த்தீங்கன்னா வாழ்க்கையில வந்து நம்ம ஏதோ ஒரு பிகினிங்ல ஒரு சின்ன ஒரு இதுல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஸ்பார்க் இருக்கும் உங்க மனசுல, இந்த மாதிரி இருக்கும், இந்த மாதிரி பண்ணலாம் அப்படின்னு. அந்த ஸ்பார்க் வந்து எப்படி வந்து கல்வியிலையோ உங்களுடைய வாழ்க்கையிலையோ இல்லை வேலைக்கோ தொழிலுக்கோ பயன்படுத்திக்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய நாங்கள் டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இது ஆஃப்லைன் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கோம், லைவ்லயோ இல்லை ரெக்கார்டிங்ல பார்க்குறோம். ஆனால் அப்பப்போ நாங்கள் நிறைய டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்ல வந்து சரி எல்லாருக்குமே அது பயனுள்ளதாக நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு தினேஷ் சொன்னாரு. ஸோ அந்த வகையில வந்து உங்களை சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி. சார், இப்போ நீங்கள் வந்து பேசிட்டு இருந்தீங்களே, இன்ட்ரோ கொடுக்கும்போது ஒரு விஷயம் சொன்னீங்க. ஸோ ஸ்பார்க், இளைஞர்களுக்கு ஒரு ஸ்பார்க் இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னீங்களே. நீங்கள் ஸ்பார்க்ன்றது வந்து எந்த மாதிரி சொல்ல வரீங்க பசங்களுக்கு? அதாவது ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை காலேஜ் முடிச்சுட்டு இருக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கோ இல்லை இளைஞர்கள் முடிச்சுட்டு சும்மா இருக்கிறாங்களே அவங்கள மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன சொல்ல வரீங்க? ஸ்பார்க்ன்றது அது அவங்களுக்கு என்ன மாதிரி எடுத்து சொல்றீங்க? இப்போ இந்த ஸ்பார்க் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா தினேஷ், இதுல பாத்தீங்கன்னா ஸ்பார்க் வந்து ஒவ்வொரு ஏஜ்லயோ இல்லை ஒவ்வொரு லைஃப் ஸ்டேஜ்லயோ மாறலாம் இல்லையா? இப்போ ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லும்போது ஸ்கூலுக்கெல்லாம் போகும்போது நம்ம வந்து ஹாலிடேல, சாட்டர்டே இல்லை சண்டேல நம்ம வந்து ஹாலிடேல விளையாடுவோம், இல்லை ஏதாவது ஒரு பர்டிகுலர் வேலை செய்வோம், ஒரு ஃபன் ஆக்டிவிட்டி பண்ணுவோம், இல்லை ஒரு இடத்துக்கு போகலாம், ஃப்ரெண்ட்ஸை மீட் பண்ணலாம், இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கலாம். அது ஒரு தாட்டாக இருக்கலாம். பட் அதே வந்து +1 +2 இன்டர்மீடியட் ஃபர்ஸ்ட் இயர் செகண்ட் இயர் முடிச்சுட்டு வெளியில வரும்போது நமக்கு வந்து காலேஜ்ல எந்த மாதிரி காலேஜ் டிகிரி எடுத்தோம்னா, டிகிரி கோர்ஸ் எடுத்தோம்னா நம்ம வந்து வாழ்க்கையில செட்டில் ஆகலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணம் இருக்கும். இந்த டைம்ல பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸ் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும்,
சமுதாயத்தோட இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும், நம்முடைய சொந்த நமக்கு ஒரு வெறுப்புகள் இருக்கும். இதை வந்து ரொம்ப திணிக்க கூடாது. ஃபர்ஸ்ட் குழந்தைங்க மேல ஃபர்ஸ்ட் +1 +2 படிச்சாலும் அவங்கள வந்து ரொம்ப அவங்களுக்கு எல்லா ஏரியாஸை பத்தி சொல்லணும். இதை படிக்கிறதுனால இது நல்லது கெட்டது நடக்கும், இது படிக்கிறதுனால இந்த மாதிரி எல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒவ்வொரு ஏரியாவையும் அவங்களுக்கு வந்து நம்ம விஷயங்களை சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு அந்த சாய்ஸை வந்து என்ன சொல்றது, அவங்களுடைய விருப்பத்தோட அதை எடுக்கணும். அப்பதான் வந்து அது ஒண்ணு விஷயம் அவங்க யோசிப்பாங்க. ஆமா, வந்து நான் அது ஆகணும் இது ஆகணும்னு யோசிப்பாங்க. ஆமா, உடனே வந்து அவங்க பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு தடை போடுற மாதிரி, இதை முதல்ல படி, கிரியேட்டிவிட்டியை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணிடுவாங்க. ஆமா, ஆமா. ஸோ அந்த மாதிரி ரொம்ப திணிக்க கூடாது. அதே நேரத்துல சரியான வழிகாட்டுதலும் அவங்களுக்கு கொடுக்கணும் கண்டிப்பா. ஏன்னா வழிகாட்டுதல் இல்லாம தவறான ஒரு இதை தேர்ந்தெடுக்க கூடாது இல்லையா? அதனால இப்ப அந்த மாதிரி கல்லூரியை முடிச்சுட்டு வெளியில வரவங்களுக்கு வேற விதமான ஒரு ஸ்பார்க், ஒரு ஐடியா கிடைக்கலாம். அதாவது நம்ம வந்து இதை தொழில் தொடங்கலாமே, இல்லை இந்த இதை வந்து நம்ம 4 பேருக்கு உதவியா பண்ணலாமே அப்படின்னு. வாங்க, ரைட், வாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு கேள்வி இருக்கும்போது நிறைய பேர் வந்து என்ன பண்ணுவாங்க, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பேசாம வந்து வேலைக்கு போ, இல்லை கவர்மெண்ட் ஜாபுக்கு ப்ரிப்பேர் பண்ணு அப்படின்னு சொல்லுவாங்க. சில நேரங்கள் நம்ம என்ன பண்றோம், நம்முடைய பேரண்ட்ஸோ சூழ்நிலையில் இருக்கிற மற்றவங்க என்ன மாதிரி ஒர்க்குக்கு போறாங்க அதை பார்த்துட்டு நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் இல்லையா? இதெல்லாம் இந்த சூழ்நிலையில பார்த்தீங்கன்னா என்னுடைய சஜஷன் என்னன்னா, உங்களுக்கு பேஷன் எதுன்னு பாருங்க. பேஷன்னா PASSION, பேஷனுங்கிறது வந்து அதீதமான ஆர்வம். இது இல்லாம நான் வாழ முடியாது, இது இல்லாம நான் இருக்க மாட்டேன், இந்த வாழ்க்கையில நான் இதை வந்து சாதிப்பேன், இதை நான் செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு உந்துதல் உருவாகணும். ஏதாவது ஒண்ணு இப்ப ஒரு சாதாரண ஒரு போட்டோகிராஃபி இருக்கு இல்லையா? ஒரு சாதாரண போட்டோ எடுக்கிறோம். அப்ப போட்டோகிராஃபியில எடுத்துட்டு என்ன சம்பாதிக்க போற நீ அப்படின்னு சொல்லுவோம் ஜெனரலா, சொல்லும்போது கேஷுவலா. ஆனா அந்த விஷயத்திலேயே திறமையை வளர்த்துக்கிட்டு ஒரு அருமையான ஒரு வேலையோ இல்லை அதுல வந்து ஒரு தொழிலையோ தொடங்கணும்னா அதுல வந்து கோடிக்கணக்கில், நம்ம லட்சக்கணக்கில் கோடிக்கணக்கில் கண்டிப்பா சம்பாதிக்கலாம். ஸோ வாழ்க்கைக்கு வாழாததுக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நம்ம எதை செஞ்சாலும் ஈடுபாட்டோட நம்ம அதை செய்யணும். அதுதான் ஒரு தொழிலை வந்து நீங்க செய்றீங்க அப்படின்னா அதுல வந்து வளர்ச்சி அடையணும்னா அதை பத்தி நிறைய விஷயங்கள் கத்துக்கணும், புதுசா இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருக்கணும். ஒரு புது விஷயங்களை வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டே இருந்து கொஞ்சம் வளர்ச்சிக்கான என்னென்ன விதமான நோக்கங்கள் இருக்கு, இல்லை பயிற்சிகள், நிறைய விஷயங்கள் இருக்கு, அதெல்லாம் கத்துக்கிட்டு அந்த தொழிலை டெவலப்மெண்ட் பண்ணணும். கண்டிப்பா அருமையான விஷயம் சொன்னீங்க தினேஷ். ஸோ பார்த்தீங்கன்னா அதுக்காக நம்ம தயார்படுத்திக்கணும். நம்ம என்ன மாதிரி சர்வீஸை கொடுக்க போறோம், என்ன மாதிரி ஒரு பொருளை வந்து நம்ம தயார் பண்ணி கொடுக்க போறோம், இல்லை என்ன மாதிரி வேலையை நம்ம செய்ய போறோம், அது யாருக்காக செய்ய போறோங்கிறத வந்து புரிஞ்சுக்கிட்டு அது நம்ம குடும்பத்துக்கு மட்டும் இல்லை, சமுதாயத்தில் இருக்கிறவங்களுக்கு, சொசைட்டி எதாவது சொல்றது, நம்ம மற்றவங்களுக்கும் அது பயனுள்ளதா இருந்ததுன்னா அதுக்கு வந்து பொருள் வந்து காசு கொடுத்து நம்மகிட்ட இருந்து அந்த சர்வீஸ் வாங்கிப்பாங்க மக்கள் இல்லையா? நம்ம எது பண்றதுன்னு தெரியாம நிறைய சோசியல் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசார்டர்ஸ் எல்லாம் ஏன் உருவாதுன்னா நிறைய ஏமாத்துறாங்க. நிறைய பேர் போயிட்டு அவங்களாம் ஏமாத்துறவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து எதை கரெக்டா பண்றதுன்னு தெரியல. ஒரு சர்வீஸையோ ப்ராடக்டையோ கொடுத்தா அது காசு கொடுத்து வாங்குவாங்க. நம்ம சும்மா ஒரு பிசினஸ் பண்ணணும்னா எப்படி பண்ண முடியும் இல்லையா? பிசினஸ் பண்ணணும்னா நம்ம என்ன கொடுக்க போறோம், என்ன சர்வீஸ் கொடுக்க போறோம், யாருக்கு கொடுக்க போறோம், எதுக்காக, எப்படி அவங்களுடைய வேலையை அது எளிமையாக்கும் அப்படின்னு பாக்குறோம். நம்ம ஸ்பார்க் சொன்னது, ஸ்பார்க்னா இதுதான். ஆமா, வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து எப்படின்னா, ஸ்பார்க்னா பசங்களுக்கு எந்த விதமான ஆர்வம் இருக்கு அதை வந்து அவங்க இன்னும் நிறைய வளர்த்துக்கணும். ஆமா. அப்புறம் இந்த இளைஞர்களுக்கு என்ன ஆர்வம் இருக்கு அதுல நீங்க வளர்த்துக்கணும். அதுல நீங்க ஸ்பார்க் மாதிரி தீப்பொறி மாதிரி இருந்தாதான் எல்லா விஷயமும் வந்து சக்சஸ் பண்ண முடியும். ஆமா, ஸ்பார்க்குங்கிறது வந்து தொடங்குது இல்லையா? ஒரு சின்ன ஸ்பார்க்குங்கிறது ஒரு ஒரு தீ குச்சி நம்ம எரிக்கிறோம் அப்படின்னா அது ஒரு சின்ன ஒரு எரியுது. ஸ்பார்க்குங்கிறது அதை விட இன்னும் சின்ன ஒரு லெவல்ல இருக்கக்கூடிய, இப்ப நம்ம 2 பொருள் தேயுதுன்னா ஸ்பார்க் கிரியேட் ஆகும் இல்லையா? ஒரு மெட்டலோ இல்லை கல்லோ தேயும் போது அதுதான் ஸ்பார்க். அந்த ஸ்பார்க் வந்து பெரும் தீயா வளரணும். எப்படி வளரும்? அந்த நமக்கு ஒரு மனசுக்குள்ள ஒரு ஐடியா வருது, உருவாகுதுன்னா அந்த ஐடியா வந்து நம்ம டெவலப் பண்ணணும். ஃபர்தரா யோசிச்சு இதை எப்படி நம்ம கொண்டு போகலாம், என்ன பண்ணலாம், இதை வந்து எப்படி வந்து நம்ம தொழிலாக்கலாம், இது 4 பேருக்கு பயனுள்ளதா இருக்கணும், அவங்க நம்மகிட்ட காசு கொடுத்து அதை வாங்கணும் இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு இன்னோவேஷனை நம்ம அப்ளை பண்ணணும். குழந்தைங்களை இதுக்கு நிறைய என்கரேஜ் பண்ணணும், சிறுவர்களை, இளைஞர்களை என்கரேஜ் பண்ணணும், குடும்பத்தில் இருக்கிறவங்களை அது உதவி. அதே நேரத்தில் நம்ம வந்து சோஷியலாக நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆகிடுறோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டேஜுக்குள்ள நம்ம செட்டில் ஆகணும், அதுக்குள்ள கல்யாணம் காட்சி பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைப்பாங்க பேரண்ட்ஸ் எல்லாம். அதனுடைய இன்ஃப்ளூயன்ஸ் இருக்கும் சமுதாயத்தில். அட் த சேம் டைம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணணும்.
வளர்த்துக்கணும். அதாவது நம்ம உங்களுக்கு ரெவன்யூ வர ஆரம்பிச்சிச்சுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க பண்ணக்கூடிய வேலையில இல்லை நீங்க பண்ணக்கூடிய தொழில்ல அதுக்கப்புறம் வந்து அதுல முழு ஈடுபாட்டோட இப்ப தினேஷ் சொன்ன மாதிரி அதுல நம்முடைய திறமைகளை வளர்த்துக்கணும். எல்லாமே வந்து வளர்த்துக்கணும். அது பண்றதுக்கும் நம்ம வளர்த்துக்கணும், அதை தொடங்குறதுக்கும் வளர்த்துக்கணும். தொடங்கின பிறகு அதை இம்ப்ரூவ் பண்ணணும், இன்னோவேட் பண்ணணும். சும்மா ஒரே மோனோட்டோனஸா நம்ம நடத்திட்டு போனாலும் ஒண்ணு காம்படிஷன்ல நம்ம அடிபட்டு போயிடும். ஏன்னா மற்றவங்களும் அதே மாதிரி கொடுப்பாங்க இல்லையா. ஸோ அதனால நம்ம சோஷியலி வந்து நம்மள வந்து தனித்துவமா நம்ம காமிக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நிறைய இன்னும் வளர்த்துக்கணும். நம்ம இம்ப்ரூவ் பண்ண கொடுக்குற சர்வீஸ் இன்னைக்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு டெக்னாலஜி நம்ம வீடுகளில் பயன்படுத்துகிற பொருட்கள்ல இருந்து நம்ம ஒவ்வொரு விஷயமே அந்த மாதிரி இம்ப்ரூவ் ஆன விஷயங்கள் தான் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இன்க்ளூடிங் இன்டர்நெட் டெக்னாலஜிலேருந்து இப்போ நம்ம இப்போ இருக்கிற எல்லாமே ஆல்மோஸ்ட் லைக் லிட்ரலி எவ்ரிதிங் அடுத்து என்ன அப்படின்னு நம்ம வந்து அதுக்கான ஆராய்ச்சிகளையும் அறிவுபூர்வமா அணுகும் போதுதான் இந்த மாதிரி நிறைய உருவாகுது. கண்டிப்பா இளைஞர்களை உருவாக்கணும். நாடு நிறைய முன்னேறி போயிட்டே இருக்கு, நமக்கு தான் எந்த விஷயமும் தெரியல. நம்மள மாதிரி ஒரு நல்ல ஒரு திறமையான நாலேஜ் பர்சன் கிட்ட பேசும்போதுதான் அவங்களுக்கு இருக்கிற நாலேஜ் எல்லாமே வெளிப்பட்டு மக்களை எல்லாருமே தெரிய வருது. ஓ இவ்வளவு விஷயங்கள் இருக்கா. கண்டிப்பா நம்ம நிறைய பேசுவோம் சார், இதுக்கப்புறம் தொடர்ந்து பேசுவோம். உங்ககிட்ட இருக்கிற நாலேஜ் எல்லாருக்குமே போய் சேரணும். ஸோ அதுதான் இந்த ஃப்ரீ டாக்ஸ் நம்மளுடைய ஒரு ஆசை, ஆர்வம். என்னன்னா வச்சுக்கலாம், அது எண்டே இல்லை. நம்ம என்ன சொல்றதுன்னு தெரியல. இந்த அளவுக்கு நம்ம சார்கிட்ட இருந்து நிறைய நாலேஜ் நம்ம வாங்கிக்கலாம். அதே மாதிரி என்னுடைய நாலேஜ் மட்டும் இல்லை, இந்த சேனலுடைய அடுத்த நோக்கம் கூட என்னன்னா நம்ம வந்து ஒரு சாதாரண வந்து ஒரு நிலையில இருந்து உழைப்பால உயர்ந்தவர்களை நிறைய பேட்டி எடுக்கிறோம் அப்படின்னு நினைக்கிறோம். அதை நான் தினேஷ் கிட்ட பகிர்ந்திருக்கேன். அதை நம்ம அடுத்தடுத்து முன்ன கொண்டு போறோம் சொல்லியிருக்காரு. அதே நேரத்துல நம்ம நிறைய பேருக்கு வழிகாட்டுதலாகவும் இருக்கணும். ஓகே, ஸோ இப்ப சில பேர் கஷ்டத்துல இருக்கலாம், ஆனா அந்த கஷ்டத்தையே வந்து அவங்க எவ்வளவு எளிமையா எதிர்கொண்டு வாழ்க்கையில சாதிக்கிறாங்க, இல்ல அதுல இருந்து வெளியில வராங்க அப்படிங்கிறது ஒரு பிரச்சனை. இருந்து வெளியில வர்றது கூட ஒரு சாதனை தான். நம்ம வந்துட்டு பெரிய லெவல்ல நம்ம வளர்ந்தாதான் சாதனைன்னு கிடையாது. ஒரு என்ன சொல்றது, சைக்கலாஜிக்கலா வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் ஐயோ கஷ்டத்துல இருக்கும், பிரச்சனையில இருக்கும் அப்படின்னு நினைப்பாங்க. அதை எப்படி ஓவர் கம் பண்றதுங்கிறது ஒரு பெரிய விஷயம் தான் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எப்படி ஓவர் கம் பண்றீங்க நீங்க வாழ்க்கையில, அதை பத்தி கூட பேட்டி எடுக்கலாம். நீங்க இந்த காணொலியை பாக்குறவங்க நீங்க உங்களை பத்தியான பேட்டி நம்ம சேனல்ல வரணும் அப்படின்னா கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணுங்க. நான் தினேஷ் அவர்கிட்ட கேட்டுக்கிறேன் என்னன்னா வந்து அந்த மாதிரி கான்டாக்ட்ஸ் வந்ததுன்னா கண்டிப்பா அதை ரிலேட்டடா பேட்டி எடுக்கிறதுக்கு அவர் ஏற்பாடு பண்ணுவார்னு நினைக்கிறேன். ஸோ அதே மாதிரி நிறைய பேர் உங்களை பத்தி நிறைய பகிர்ந்துக்கோங்க. உங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை சொல்லுங்க. மனசு விட்டு பேசும்போது வந்து உங்களுக்கு ஒண்ணு அது அவுட்லைட் ஆகும், ரெண்டாவது அது 4 பேருக்கு அது கருத்தாக்கத்துல அது என்ன சொல்றது ஒரு உதவியாகவும் இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கைக்கு அது பயனுள்ளதாகவும் இருக்கும் நான் நினைக்கிறேன். ஸோ நிறைய விஷயங்கள். அதே மாதிரி நம்ம இது மட்டும் இல்ல, ஒரு எப்படி என்ன மோசம் பண்ணாங்க அப்படிங்கறத பத்தி நம்ம ஒரு நாள் பேசலாம். அதாவது உலகத்துல எந்தெந்த விதமா நம்ம வந்து மோசம் போனோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டா நம்மள வந்து அடுத்தவங்க மோசம் பண்ணாம இருக்க உங்களை தற்காத்துக்கலாம். நீங்க அந்த நிலையில இருக்கும்போது தற்காத்துக்கலாம். அதே மாதிரிதான் வந்து அடிபட்டு அதை சொன்னாதான் மத்தவங்க வந்து புரிஞ்சுப்பாங்க. பட் இருந்தாலும் அதை கூட புரிஞ்சுக்க மாட்டாங்க. தான் வந்து அடிபட்டு அப்பதான் அது வந்து தப்பு அப்படின்னு தெரிஞ்சுக்கிற அளவுக்கு இருக்கு. அந்த லெவலுக்கு போகாம ஆமா தெரிஞ்சுக்கலாம். ஒரு இந்த மாதிரி பிரச்சனை ஃபேஸ் பண்ணிருக்காங்கன்னு தெரிஞ்சா நம்ம அந்த பிரச்சனைக்குள்ள அடி எடுத்து வைக்காம இருக்கலாம், உஷாரா இருக்கலாம். ஓகே சார். சாதனைகள் புரிந்தவர்களையும் நிறைய பேர் நம்ம சந்திக்கலாம் அடுத்தடுத்து. நன்றி, ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் போயிட்டு எடுத்துட்டேன். இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது வந்து ஒரு இது நான் எப்பவுமே சொல்ற மாதிரி நமக்கு வாழ்க்கையில இருக்கிற நாட்கள் வந்து ரொம்ப கம்மி. ஸோ நான் எல்லாரும் சொல்லுவேன், ஒரு 100 வருஷம் நம்ம வாழ்ந்தாலே வெறும் 36,000 நாட்கள் தான் நம்ம வாழறது. வெறும் 36,000 நாட்கள் தான், லட்சக்கணக்கான நாட்கள் கூட இல்லை. நம்ம குழந்தை பிறந்து நம்ம இருக்கிறதுக்குள்ள 36,000 நாட்களே வந்து எத்தனையோ பேர் அடிச்சுக்கிறாங்க. ஆமா நிறைய பிரச்சனைகள். இதுல வந்து ஒரு சின்ன ஒரு 3 அங்குலத்துக்கு இல்ல ஒரு அடி நிலத்துக்கு 30 வருஷம் 20 வருஷம் ஃபைட் பண்றவங்களா இருக்காங்க நம்ம பாக்குறோம். நம்முடைய வாழ்க்கையே வெறும் 36 நாட்கள் தான் புரிஞ்சுக்கணும். அடுத்தது வந்து என்னன்னா அந்த நேரத்தை நம்ம பயனுள்ளதா நம்ம இது பண்ணணும் எல்லா விதத்துலயும்ங்கிறத நான் நிறைய என்னோட பயிற்சி எடுக்கிறவங்களும் சரி நண்பர்களும் சரி ஏதாவது ஒரு சூழ்நிலை வரும்போது நான் சொல்றது, இப்ப இன்னும் ரிமைனிங் வந்து எவ்வளவு நாள் இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்ப வெறும் 6,000 நாட்கள் தான் இருக்கு எனக்கு அப்படின்னு நான் ஜோக்கா சொல்லுவேன். ஸோ இது உண்மை கூட அதுதான் இல்லையா. அதாவது மனித டிரான்சியன்ட் லைஃப். ஸோ அதனால உபயோகமா நம்ம வந்து எல்லாருக்கும் இருக்கணும். நீங்க உங்களுடைய திறமைகள் அடுத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நன்றி. எங்க அப்பாவுக்கு பிடிச்ச வயல் எங்களுடைய வயல்.
அவர் வந்து அக்ரிகல்ச்சருக்காகவே அவருடைய லா ப்ரொஃபஷன்ல இருந்து 80% இயற்கையை பொறுத்த வரைக்கும் வந்து உண்மையிலேயே வந்து மன அமைதி கொடுக்கும். இயற்கை, அதாவது ஒரு கடல் அலை, எந்த ஒரு வேலையிலையுமே நமக்கு வந்து பணம் வரலை, வாழ்வாதாரம் வரலைன்னா நமக்கு வந்து அந்த தொழில் வந்து நம்ம எப்படி வாழ முடியும் இல்லையா? அதை சார்ந்து இருக்கிறவங்க எப்படி வாழ முடியும்? இந்த சந்தன செடிக்கான ஒரு ஹோஸ்ட் செடி இருந்தாதான் சந்தன செடியே வளரும், சந்தன மரமே வளரும். ஸோ அந்த மாதிரி ஹோஸ்டா வந்து சின்ன லெவல்ல இருக்கும்போது பொன்னாங்கண்ணி கீரை எல்லாம் பயன்படுத்துறாங்க.